வந்தது ஓசையின்றி, போனது ஓசையின்றி, வந்தது நிழலின்றி, போனது நிழலின்றி. நான் மனிதர்களை நோக்கி சிரிக்கிறேன். ஏன் நீங்கள் என்னை எங்கு இருந்து வந்தேன் என அறிவதற்கு ஆசைப்படுகிறீர்கள்? நான் பூமிக்கு முதலில் வந்தது பசுமையான காலத்தில். இப்போது வெள்ளை காலத்திற்கு வந்துவிட்டேன். இப்போது எனது நேரம் வந்துவிட்டது. நான் என் குழந்தைகளை அஷிற்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறேன். இரகசியத்தைப் பெற்றவர்களே எனது ஆவணத்தை அறிய முடியும். பெறாதவர்கள் வட்டமாக காத்திருக்க வேண்டியிருக்கும். நான் பூமிக்கு 25 வினாடிகளில் இலகு வேகத்தில் வந்து சேர்கிறேன். நான் ஒரு பெயரைக் கொண்டிருந்ததில்லை. மனிதர்கள் எனக்கு வழங்கிய பெயர்களே இன்று உள்ளன. எனக்கு 32 கதாபாத்திரங்கள் உள்ளன. உயர் உணர்வு கொண்டவர்கள் என்னை உணர்வார்கள். உணர்வு இல்லாதவர்கள் என்னை அறிய முடியாது. நான் ஒரு முறை கொல்லப்பட்டேன். பொதுவாக நான் ஆசியாவின் மத்தியில் இருக்கிறேன். இப்போது எனக்கு மிகவும் நெருக்கமான 2 பேர் இருக்கிறார்கள். இந்த 2 பேர் சூரியன் மற்றும் சந்திரன் போன்றவர்கள். இப்போது நான் ஒரு நட்சத்திரத்தை காத்திருக்கிறேன். மனிதர்கள் செய்ய வேண்டிய மிகச்சிறந்த பண்பு, தங்களின் தாய் தந்தையருக்கு மதிப்பளிக்க வேண்டும். தாய் தந்தையருக்கு மதிப்பளிக்காதவர்கள் சூரியன் மற்றும் சந்திரனற்ற இடத்தில் வாழ்வது போன்றதே. நான் சொல்வதற்காகக் கூறிய சொற்களை அமல்படுத்தும் அனைவரும் உயர்ந்த உணர்வை அடைவார்கள். அந்த சொற்களை தொடர்ந்து படித்து கற்கும் அனைவரும் அவர்களுக்கு நான் நினைவில் இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். மகத்தான விழிப்புணர்வு. வசனம் 243. தலைப்பு: காய்கறிகளை தின்று கொலை செய்யாதீர்கள். வானமும் பூமியும் ஆற்றிய நன்மைகள் அனைத்தும் அனைத்து உயிர்களையும் உருவாக்கின. மனிதனின் தீமை என்பது அனைத்து உயிர்களையும் கொல்வதுதான். மேலே கூறிய 2 வசனங்களும் நேரடியான அறிக்கைகளாக உள்ளன, மேலும் அவை மிகுந்த சோகத்தை அளிக்கின்றன. இறப்பது மதிப்பீடு செய்ய முடியாத ஒன்று என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகில் கொலை என்பது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சில மனிதர்கள் குற்றம் செய்ததற்காக மரண தண்டனை பெறுகிறார்கள். ஆனால் சில குற்றவாளிகள் மரண தண்டனைக்கு பொருத்தமானவர்கள் அல்ல. இருந்தாலும் நாடு நடத்திய சட்டங்களுக்கு உட்படாத அப்பாவி விலங்குகள் பல உள்ளன. மனிதர்கள் விலங்குகளைக் கொன்று அவற்றை உணவாக உட்கொள்கிறார்கள். இதை அவர்கள் சாதாரணமாக கருதுகிறார்கள். இந்த உலகில் நிலத்தில், நீரில் அல்லது வானில் வசிக்கும் அனைத்து உயிர்களும் அவற்றின் உடல் பெரியதாக இருக்கிறதா அல்லது சிறியதாக இருக்கிறதா என்பதை பொருட்படுத்தாமல் தங்கள் உயிரைப் பாதுகாக்க மிகவும் ஆர்வமாக உள்ளன. எந்தவொரு விலங்கும் துன்பத்தை உணரக்கூடும், மரணத்தைப் பயப்படக்கூடும் என்பதால் மனிதர்கள் அதன் உணர்வுகளை விலங்குகளின் உணர்வுகளுடன் ஒப்பிட வேண்டும். மனிதர்களாக இருப்பதால் நாம் விலங்குகளிடமிருந்து வேறுபடுகிறோம் என்று கருத வேண்டாம். குறைந்தபட்சம் விலங்குகளும் உயிருடன் பிறந்து விண்மீன் மற்றும் பூமிக்கிடையில் வாழ்கிறதை நாம் அறிய வேண்டும். ஒரு மனிதன் தனது தேகத்தில் உள்ள ஓர் அயர்தலை மட்டும் பிடுங்கினால் கூட அவரின் உடல் முழுவதும் வலி உணர்கிறது. அதேபோல உயிருள்ள விலங்குகளுக்கும் இரத்தம் உள்ளது, சுவாசிக்கத் தெரியும், மற்றும் அவற்றின் உணர்வுகள் மனிதர்களின் உணர்வுகளுக்கு வேறுபடாது. சகல உயிரினங்களுக்குள் மனிதனே மிகவும் அறிவுள்ளவனாக இருந்தாலும் அனைத்து உயிர்களையும் உணவாக உட்கொள்கிறான். விண்மீனும் பூமியும் மனிதனை உருவாக்கிய பிறகு மற்ற எண்ணமற்ற பொருட்களை உருவாக்கின. இவை இரண்டும் இந்த விண்மீன் பூமிக்கிடையில் ஒன்றிணைந்து வாழ்கின்றன. முதல் குழந்தையை பிறப்பித்த ஒரு தாயின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். முதலில் அவள் தனது முதலாம் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பின்னர் மற்ற குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த குழந்தைகளில் பெரியவர்களும் சிறியவர்களும் இருந்தாலும் அவர்களின் எலும்புகளும் இரத்தமும் ஒரே மாதிரியாக உள்ளது. அவர்களுக்கு ஒன்று சேர்த்த ஒரு உறவு உள்ளது. மனிதர்கள் இரத்தமில்லாத பொருட்களை தின்ன அஞ்சுவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஏன் மிருகங்களை சாப்பிட வேண்டும்? மனிதர்களுக்கு மூளை உள்ளது என்பதால் மற்ற உயிர்களின் உயிர்களை அடக்கக்கூடிய அளவிற்கு அறிவு உள்ளது. உணர்வற்ற சிலர், இந்த உலகில் உள்ள அனைத்து மிருகங்களும் மனிதர்களின் உணவிற்காக தான் உயிர் வாழுகிறது என்று கருதுகிறார்கள். சிங்கம் மனிதனை சாப்பிடுகிறது, ஆனால் மனிதன் சிங்கத்தின் உணவுக்காக பிறக்கிறானா? மனிதனின் வாழ்வில் உள்ள பசும்புல் மற்றும் செடிகள் அவனது உணவிற்கேற்ப முழுமையாக உள்ளது. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே உடல் என்று கூறலாம். ஆனால் மனிதர்களேதான் தனித்தன்மையை உணர்ந்து மற்றவற்றை தனியாகக் காண்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் ஒரே உடலின் பகுதியாக இருக்கின்றன.
ஒரு குடும்பத்தில் தாயும் குழந்தையும் ஒரே உடலின் பகுதியே என்பதை நிரூபிக்கிறது. ஒரு குழந்தை சந்தோஷமாக இருந்தால் தாய் கூட சந்தோஷமாக இருப்பாள். அதேபோல் குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அல்லது துன்பத்திற்கு உள்ளாகினால் தாய் கூட அதை உணருவாள். இந்த உலகில் எந்தத் தாயும் தன் குழந்தையை தனி உடலாக கருதுவதில்லை. ஹட்டா நாட்டுக்குப் போதுமான குடியிருப்புகளையும் ஒரே உடலாக கருதுகின்றனர். தாய் மற்றும் குழந்தை ஒரே உடலாக இருக்கின்றனர். இது ஒரு உயிர் மற்றும் பிரிக்க முடியாதது. இந்த மனிதனும் அந்த மனிதனும் உயிருள்ள அனைத்து உயிரினங்களும் வெறும் உடல் மற்றும் மாம்சமாகவே உள்ளன, ஆனால் அவற்றின் உடை மட்டும் வேறுபட்டதாக உள்ளது. இதுவே மனிதர்களை ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி பார்க்கச் செய்கிறது. இதிலிருந்து தன்னலக் குணம் உருவாகி பலவிதமான பாவங்களைச் செய்யத் தொடங்குகிறது. கொலை போன்ற பாவங்கள் கருணையின் குறைபாடினால் ஏற்படுகின்றன. அனைத்து உயிரினங்களையும் ஒரே உடலாகக் கருதாமல் யார் யாரைக் கொன்றாலும் அது பொருட்டல்ல என்று எண்ணுவது தவறு. இது முற்றிலும் சிதம். இந்த உலகில் மனிதர்களின் கொலையைப் பற்றிய பலவிதமான கருத்துக்கள் உள்ளன. மனிதர்கள் மனிதர்களைக் கொல்வது, மனிதர்கள் விலங்குகளைக் கொல்வது மற்றும் விலங்குகள் மனிதர்களைக் கொல்வது ஆகியவை இதில் அடங்கும். மனிதர்கள் மனிதர்களைக் கொல்வதை மிகவும் மோசமானதாக மக்கள் கருதுகிறார்கள். மனிதர்கள் விலங்குகளைக் கொல்வதை ஒரு சாதாரண விஷயமாகப் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் விலங்குகள் மனிதர்களைக் கொல்வது ஆச்சரியமும் பயமும் அளிக்கும் விஷயமாக கருதப்படுகிறது. இப்போது மனிதர்கள் தங்கள் இதயத்தையும் மனதையும் கேட்டு பரிசீலிக்க வேண்டும். இந்த 3 வகை கொலைகளை நாம் ஒன்றாகக் கருதலாமா அல்லது வெவ்வேறாகக் கருதலாமா? உண்மையில் விலங்குகளைக் கொல்வது மனிதர்களைக் கொல்வதை விட மிகப்பெரிய பாவமாகும். விலங்குகள் மனிதர்களைக் கொல்லும்போது அவை மிகுந்த கொடியவைகளாக இருக்கும். ஏன்? மனிதர்களுக்குள் கொலை செய்வதற்கு சட்டங்கள் உண்டு. உதாரணமாக, 2 நாடுகளுக்கிடையேயான போரில் ஒவ்வொரு தரப்பும் தங்கள் மக்களின் உயிரையும் செல்வத்தையும் பாதுகாக்கும் என்ற காரணத்தினால் ஒருவருக்கொருவர் கொலை செய்கின்றனர். விலங்குகள் ஒன்றை ஒன்று கொல்வதில் அவை தண்ணீரில் உள்ள உயிரினங்களையும் பறவை போன்ற மக்களையும் பாதிக்காது. ஆனால் மனிதர்கள் வானத்தில் இருந்து கடல் வரை, மலையிலிருந்து விவசாய நிலங்கள் வரை விலங்குகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள். பெரிய விலங்குகள் மாடு, ஆடு மற்றும் சிறியவைகள் கோழி, வாத்து, பறவைகள், மீன்கள், இறால் போன்றவை எல்லாமே. இதெல்லாம் வெறும் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமே. இந்த வகையான கொலைகள் நாட்டின் சட்டங்களால் கட்டுப்படுத்தப்படுவதோ அல்லது பாதுகாக்கப்படுவதோ இல்லை. உலகில் உள்ள அனைத்து கொலைகளுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் எல்லை இல்லாமல் பல உயிரினங்களைக் கொல்வதைக் காண்கின்றனர். இங்கு நாம் உணர வேண்டியது என்னவென்றால், மனிதன் மற்ற உயிரினங்களைக் கொல்வது மனிதன் மனிதனைக் கொல்வதை விட அல்லது மிருகம் மனிதனைக் கொல்வதை விட பெரும் பாவமாகும். வருத்தம். மனிதன் பிறந்தது முதல் பருவமுத்து வரை முதிர்ந்ததும் கொலை செய்யாமல் இழுத்து நிற்க முடியாது. குழந்தை பிறந்ததும் ஊர்வலம் செய்வது, 44 நாள் கொண்டாட்டம் செய்வது, ஒரு காலத்தில் 1 வயது ஆகும்போது கொண்டாட்டம் செய்வது, திருமணம் செய்து கொண்டதும் கொண்டாட்டம் செய்வது. ஒவ்வொரு விருந்திலும் கொலை நிகழ்கிறது. இறப்புக்கு வந்து சேர்ந்த போது கூட கொலை தொடர்கிறது. திருமணம் என்பது ஒரு நல்ல விஷயம் ஆகும். ஆனால் மனிதர்கள் ஆண் மற்றும் பெண் இடையே கொலை செய்கிறார்கள். குழந்தைகளைப் பிறப்பிக்கும் வேலையும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் மனிதர்கள் குழந்தைகள் மற்றும் மான்களைக் கொன்று பிறப்பு மற்றும் பிறவிடயங்களைக் கொண்டாடுகிறார்கள். அதன் விளைவாக மனிதர்களின் நீண்ட வாழ்க்கை குறுகியது. குழந்தைகள் மற்றும் தாய்கள் இருவரும் இறந்து போகின்றனர். எந்த மனிதனுக்கும் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வாரிசுகள் இல்லாமல் போகின்றன. லிவிங் இல் கொண்டாட்டம் நடத்தப்படும், ஆனால் வீட்டின் பின்புறத்தில் கொலை செய்யும் இடம் அமைக்கப்படுகிறது. மனிதர்கள் பல உயிர்களைக் கொல்கிறார்கள், ஒரே ஒரு முறை சாப்பிடுவதற்காக, ஏனெனில் உணவுகள் பல வகைகளில் தயாரிக்கப்பட்டுள்ளன. சாத்தியமானவர்கள் அந்நிய பொருட்களை விரும்புகின்றனர், அவற்றைப் பெற மிகவும் கடினமானவை, மேலும் அவற்றை இந்த உலகில் காலை ஆரம்பமாக டேஸ் சுமார் 100கணக்கான மில்லியன் உயிர்கள் அவர்களது உடலிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த உயிர்களின் உறுப்புகளைச் சேர்க்கும் பொழுது அது பறவைகள் பறப்பதை விட உயரமானதாக இருக்கும். அதேபோல் அவற்றின் இரத்தம் பெரிய நதிகளைக் குறிக்கின்றது. காலை முதல் மாலை வரை கூறிக்கோழிகள் மற்றும் கத்திகள் மிருதுகள், இறைச்சி, தோல் மற்றும் விலங்குகளின் இரசாயனங்களை வெட்டி மிகப்பெரும் கஷ்டங்களுடன் தொடர்ந்து முறிந்து வருகின்றன. அந்த உயிர்களின் தாங்கும் வலி சொல்லிக் காட்ட முடியாதது. மனிதர்கள்
அவர்களது வாயும் வயிறும் இதன் வாழ்க்கை சுற்றுப்பாதையில் விலங்கின் முடிவை தீர்மானிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மனிதர்கள் மற்ற மக்களை விட சிறந்த நேர்மை மற்றும் கடவுளின் நல்ல பண்புகளை பெற்றுள்ளார்கள். ஆனால் கொலை செய்தால் இந்த அசலான நல்லது எல்லாம் அழிந்துவிடும். மக்கள் குழுக்களை பிரிப்பது, இது ஒரு மோசமான மற்றும் அவமானமான பழக்கம். மற்றவர்களை உணவு அளிப்பதற்காக உயிரினங்களின் உடலை பிரிப்பது, இது மற்றவர்களுக்கான மரியாதையின்மைதான். உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பல வகையான விட்டமின்களைப் பெறுவதற்காகவும் வாழ்க்கையின் காலத்தை நீட்டிப்பதற்காகவும் இப்படிச் செயல்படும் மனிதர்களுக்கு உண்மையான புத்திமதியும் இல்லை. பலவிதமான வழிகளில் பிராணிகளைக் கொன்றல் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பதை காட்டுகிறது. இங்கு மனிதர்களையும் உயிரினங்களையும் ஒப்பிடும்போது மனிதனுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கவில்லை என்று சொல்லலாம். நாம் உண்மையான மனிதர்களாக மாற விரும்பினால் நாம் அன்பின் உணர்வை மனதில் கொள்ள வேண்டும். அன்பு உணர்வை பயிற்சி செய்வது எப்படி? மற்றவரை நமதானதாக கருத வேண்டும். ஒரு உயிரினத்தை கொல்லும் பொழுது அது பயந்து ஓட முயற்சிப்பதை நாம் கற்பனை செய்தால் அதை நம்மை பிடிக்க வேண்டுமானால் நாங்களும் ஓடுவேனோமா? ஒரு கோழியை குத்துவதற்காக மற்ற கோழிகள் பயந்து ஓடிவிடுகின்றன. ஒரு மாட்டைக் கொல்வதற்காக மற்ற மாடுகள் உணவு சாப்பிட முடியாது. அந்தியாயிருந்தால் நாம் கற்படுத்திய தீயவர்களால் கட்டப்பட்டு உள்ளோம். எப்பொழுது நம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதைக் கண்டுபிடித்து மிகவும் பயப்படுவோம். அந்த நேரத்தில் நமக்கு விடுவிக்கப்பட்டுவிட வேண்டுமென்று மிகவும் எதிர்பார்க்கின்றோம். அப்படிதான் அந்த உயிரினத்தின் உணர்வும். அவருக்குப் பேச முடியாது என்று கூறினால் நாம் மனமாக இருக்கும் மனிதரை சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் ஒழுக்கம் இல்லாதது என்று கூறினால் நாம் குழந்தைகளைக் கொன்று சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் பயனற்றது என்று கூறினால் நாம் பைத்தியக்காரர்களைக் கொன்று சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் வட்டாரமாக மாறியது என்று கூறினால் நாம் ஏழைகளைக் கொன்று சாப்பிட முடியுமா? மனிதர்கள் உயிரினங்கள் பற்றி எதுவும் கூறுவது மட்டுமே தெரியும். நாம் அந்த உயிரினத்தின் உணர்வுகளைப் பற்றி ஒருபோதும் சிந்தித்துள்ளோமா? அப்போது அந்த விலங்குகள் சோர்ந்துவிட்டதால் அவை சாப்பிடப்படுகின்றன. நாம் வலிமைமிக்கவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இது ஒரு கோட்பாட்டில், அதாவது அவைகள் நேராக இருக்கின்றன, நாம் வளைந்துள்ளோம் என்று கூறுகிறதா? இந்த உலகத்தில் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் வேதனையை உணர்கின்றன. அதுதான் வேறுபாடு. மனிதர்கள் மூளையை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் உயிரினங்கள் பயன்படுத்தவில்லை. மனிதர்கள் பேச முடியும், ஆனால் உயிரினங்கள் பேச முடியாது. மனிதர்களுக்கு பிடிப்பதற்கான ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது, ஆனால் உயிரினங்கள் பலவீனமாக உள்ளன. இதுவே மனிதர்களுக்கான காரணமாகும் மற்ற உயிரினங்களைக் கொல்லவும் சாப்பிடவும். மனிதர்கள் இந்த உலகில் எதிர்பாராத சம்பவங்கள் போன்று காற்று, புயல், வெள்ளம் மற்றும் பிறவற்றின் போது பயப்படுகிறார்கள் மற்றும் அவற்றிலிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். பிஸ்டல் அல்லது கத்தியைக் கொண்டு கொள்ளை அடிக்கப்படும் போது உடல் கம்பிக்கிறது, இதயம், உதடுகள் மற்றும் பற்களும் கம்பித்துக் கொண்டு இருக்கும். தப்பிக்கப்பட்டால் அவர்கள் உயிருடன் வந்ததாக உணர்வார்கள். ஆனால் மிருகத்தை பிடிக்கும்போது அவர்கள் அனைத்தையும் மறந்துவிடுகிறார்கள். சாதாரணமாக மனிதர்கள் மொத்தமாக சில தேயிலை அல்லது கொசுக்களின் காற்றில் தங்கள் உடல் கம்பிக்கும் போது கண்ணின் வலி அல்லது தலைவலிக்கு உடனே மருத்துவரை சந்தித்து மருந்து கேட்கின்றனர். இந்த நிலைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக உடல்நிலை அடைந்திருப்பதை கற்பனை செய்யுங்கள். அப்பொழுது ஏன் அவர்கள் அந்த நபர்களைக் கொல்வதைப் போன்று அந்த உயிரினங்களைப் பற்றி எந்த பரிதாபத்தையும் காணவில்லை? இந்த தெய்வீக பாதையில் மிக மிக கடுமையான தண்டனை உள்ளது. மனிதன் கேடு கொண்ட ஒருவரை சந்தித்தால் அந்த நபர் நல்லவர் என கூறி அவன் உடனே அதைப் பாராட்டி ஆழ்ந்து யோசிக்காமல் உதவியாகச் செய்கின்றான். ஆனால் அது பிறருக்கு செய்யும்போது அவன் உணரவில்லை. மனிதர்களின் பார்வையில் இது விலங்குகளுடன் வேறுபாடு இல்லை. பெரிய சமயங்களைக் கொண்டு வரும் நபிகள் மனிதர்கள் அன்புடன் இருத்தல் முக்கியம் என்று சொல்லியது. மனிதனின் இதயம் எஃகு கம்பிகளால் காப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது. இங்கே காப்பு செய்யப்பட்ட இதயத்தைப் பற்றி மனிதன் கேட்க வேண்டிய 10 கேள்விகள் உள்ளன. போரில் ஓடிக்கொண்டு உயிரைக் காப்பாற்றிய போது, அப்போது எதிரி நம்மை மறக்கிவிட்டுவிட்டால் அந்த தருணத்தில் நாம் பயப்படுகிறோமா இல்லையோ? நம்மை பிடித்து ஆட்டுக்கழுத்து போல் இழுத்துக் கொண்டு சென்று கொல்லப் போகின்றனர் என்று அறிவதால் அந்த தருணத்தில் நாம் கவலைப்படுகிறோமா இல்லையோ? நண்பர்கள் கொல்லப்படும்போது அந்த தருணத்தில் நம் மனதில் பயமா அல்லது தைரியம் இருக்கின்றது? குடும்பத்தினரை கொல்லப் போகின்ற போது உதவி செய்ய முடியாத நிலையில் அந்த தருணத்தில் நம் மனது என்ன உணர்கின்றது?
நம்மை கொல்லப் போகின்ற போது உடலின் ஒரே ஒரு பகுதியை மட்டுமே வெட்டி நாம் சத்தம் செய்யும்போது நம் மனதில் என்ன உணர்வு ஏற்படும்? திருமணம் என்பது ஒரு நல்ல விஷயம் ஆகும். ஆனால் மனிதர்கள் ஆண் மற்றும் பெண் இடையே கொலை செய்கிறார்கள். குழந்தைகளைப் பிறப்பிக்கும் வேலையும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் மனிதர்கள் குழந்தைகள் மற்றும் மான்களைக் கொன்று பிறப்பு மற்றும் பிறவிடயங்களை கொண்டாடுகிறார்கள். அதன் விளைவாக மனிதர்களின் நீண்ட வாழ்க்கை குறுகியது. குழந்தைகள் மற்றும் தாய்கள் இருவரும் இறந்து போகின்றனர். எந்த மனிதனுக்கும் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வாரிசுகள் இல்லாமல் போகின்றன. லிவிங் இல் கொண்டாட்டம் நடத்தப்படும். ஆனால் வீட்டின் பின்புறத்தில் கொலை செய்யும் இடம் அமைக்கப்படுகிறது. மனிதர்கள் பல உயிர்களைக் கொல்கிறார்கள் ஒரே ஒரு முறை சாப்பிடுவதற்காக. ஏனெனில் உணவுகள் பல வகைகளில் தயாரிக்கப்பட்டுள்ளன. சாத்தியமானவர்கள் அந்நிய பொருட்களை விரும்புகின்றனர். அவற்றைப் பெற மிகவும் கடினமானவை. மேலும் அவற்றை இந்த உலகில் காலை ஆரம்பமாக டேஸ் சுமார் நூற்றுக்கணக்கான மில்லியன் உயிர்கள் அவர்களது உடலிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த உயிர்களின் உறுப்புகளைச் சேர்க்கும் பொழுது அது பறவைகள் பறப்பதை விட உயரமானதாக இருக்கும். அதேபோல் அவற்றின் இரத்தம் பெரிய நதிகளைக் குறிக்கின்றது. காலை முதல் மாலை வரை கூறிக்கோழிகள் மற்றும் கத்தியகள் மிருதுகள் இறைச்சி தோல் மற்றும் விலங்குகளின் இரசாயனங்களை வெட்டி மிகப் பெரும் கஷ்டங்களுடன் தொடர்ந்து முறிந்து வருகின்றன. அந்த உயிர்களின் தாங்கும் வலி சொல்லிக் காட்ட முடியாதது. மனிதர்கள் அவர்களது வாயும் வயிறும் இதன் வாழ்க்கை சுற்றுப்பாதையில் விலங்கின் முடிவை தீர்மானிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மனிதர்கள் மற்ற மக்களை விட சிறந்த நேர்மை மற்றும் கடவுளின் நல்ல பண்புகளை பெற்றுள்ளார்கள். ஆனால் கொலை செய்தால் இந்த அசலான நல்லது எல்லாம் அழிந்துவிடும். மக்கள் குழுக்களை பிரிப்பது இது ஒரு மோசமான மற்றும் அவமானமான பழக்கம். மற்றவர்களை உணவு அளிப்பதற்காக உயிரினங்களின் உடலைப் பிரிப்பது இது மற்றவர்களுக்கான மரியாதையின்மைதான். உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பல வகையான விட்டமின்களைப் பெறுவதற்காகவும் வாழ்க்கையின் காலத்தை நீட்டிப்பதற்காகவும் இப்படிச் செயல்படும் மனிதர்களுக்கு உண்மையான புத்திமதியும் இல்லை. பலவிதமான வழிகளில் பிராணிகளைக் கொன்றல் அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பதைக் காட்டுகிறது. இங்கு மனிதர்களையும் உயிரினங்களையும் ஒப்பிடும்போது மனிதனுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கவில்லை என்று சொல்லலாம். நாம் உண்மையான மனிதர்களாக மாற விரும்பினால் நாம் அன்பின் உணர்வை மனதில் கொள்ள வேண்டும். அன்பு உணர்வை பயிற்சி செய்வது எப்படி? மற்றவரை நமதானதாக கருத வேண்டும். ஒரு உயிரினத்தை கொல்லும் பொழுது அது பயந்து ஓட முயற்சிப்பதை நாம் கற்பனை செய்தால் அதை நம்மை பிடிக்க வேண்டுமானால் நாங்களும் ஓடுவேனோமா? ஒரு கோழியை குத்துவதற்காக மற்ற கோழிகள் பயந்து ஓடிவிடுகின்றன. ஒரு மாட்டைக் கொல்வதற்காக மற்ற மாடுகள் உணவு சாப்பிட முடியாது. அந்தியாயிருந்தால் நாம் கற்படுத்திய தீயவர்களால் கட்டப்பட்டு உள்ளோம். எப்பொழுது நம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதைக் கண்டுபிடித்து மிகவும் பயப்படுவோம். அந்த நேரத்தில் நமக்கு விடுவிக்கப்பட்டுவிட வேண்டுமென்று மிகவும் எதிர்பார்க்கின்றோம். அப்படிதான் அந்த உயிரினத்தின் உணர்வும். அவருக்குப் பேச முடியாது என்று கூறினால் நாம் மனமாக இருக்கும் மனிதரை சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் ஒழுக்கம் இல்லாதது என்று கூறினால் நாம் குழந்தைகளைக் கொன்று சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் பயனற்றது என்று கூறினால் நாம் பைத்தியக்காரர்களைக் கொன்று சாப்பிட முடியுமா? அந்த உயிரினம் வட்டாரமாக மாறியது என்று கூறினால் நாம் ஏழைகளைக் கொன்று சாப்பிட முடியுமா? மனிதர்கள் உயிரினங்கள் பற்றி எதுவும் கூறுவது மட்டுமே தெரியும். நாம் அந்த உயிரினத்தின் உணர்வுகளைப் பற்றி ஒருபோதும் சிந்தித்துள்ளோமா? அப்போது அந்த விலங்குகள் சோர்ந்துவிட்டதால் அவை சாப்பிடப்படுகின்றன. நாம் வலிமை மிக்கவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இது ஒரு கோட்பாட்டில், அதாவது அவைகள் நேராக இருக்கின்றன, நாம் வளைந்துள்ளோம் என்று கூறுகிறதா? இந்த உலகத்தில் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் வேதனையை உணர்கின்றன. அதுதான் வேறுபாடு. மனிதர்கள் மூளையை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் உயிரினங்கள் பயன்படுத்தவில்லை. மனிதர்கள் பேச முடியும், ஆனால் உயிரினங்கள் பேச முடியாது. மனிதர்களுக்கு பிடிப்பதற்கான ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது, ஆனால் உயிரினங்கள் பலவீனமாக உள்ளன. இதுவே மனிதர்களுக்கான காரணமாகும் மற்ற உயிரினங்களைக் கொல்லவும் சாப்பிடவும். மனிதர்கள் இந்த உலகில் எதிர்பாராத சம்பவங்கள் போன்று காற்று, புயல், வெள்ளம் மற்றும் பிறவற்றின் போது பயப்படுகிறார்கள் மற்றும் அவற்றிலிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். பிஸ்டல் அல்லது கத்தியைக் கொண்டு கொள்ளை அடிக்கப்படும் போது உடல் கம்பிக்கிறது. இதையும் உதடுகள் மற்றும் பற்களும் கம்பித்துக் கொண்டு இருக்கும். தப்பிக்கப்பட்டால் அவர்கள் உயிருடன் வந்ததாக உணர்வார்கள். ஆனால் மிருகத்தைப் பிடிக்கும்போது அவர்கள் அனைத்தையும் மறந்துவிடுகிறார்கள். சாதாரணமாக
மனிதர்கள் மொத்தமாக சில தேயிலை அல்லது கொசுக்களின் காற்றில் தங்கள் உடல் கம்பிக்கும் போது கண்ணின் வலி அல்லது தலைவலிக்கு உடனே மருத்துவரை சந்தித்து மருந்து கேட்கின்றனர். இந்த நிலைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக உடல்நிலை அடைந்திருப்பதை கற்பனை செய்யுங்கள். அப்பொழுது ஏன் அவர்கள் அந்த நபர்களைக் கொல்வதைப் போன்று அந்த உயிரினங்களைப் பற்றி எந்த பரிதாபத்தையும் காணவில்லை? இந்த தெய்வீக பாதையில் மிக மிக கடுமையான தண்டனை உள்ளது. மனிதன் கேடு கொண்ட ஒருவரை சந்தித்தால் அந்த நபர் நல்லவர் என கூறி அவன் உடனே அதைப் பாராட்டி ஆழ்ந்து யோசிக்காமல் உதவியாகச் செய்கின்றான். ஆனால் அது பிறருக்கு செய்யும்போது அவன் உணரவில்லை. மனிதர்களின் பார்வையில் இது விலங்குகளுடன் வேறுபாடு இல்லை. பெரிய சமயங்களைக் கொண்டு வரும் நபிகள் மனிதர்கள் அன்புடன் இருத்தல் முக்கியம் என்று சொல்லியது. மனிதனின் இதயம் எஃகு கம்பிகளால் காப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது. இங்கே காப்பு செய்யப்பட்ட இதயத்தைப் பற்றி மனிதன் கேட்க வேண்டிய 10 கேள்விகள் உள்ளன. போரில் ஓடிக்கொண்டு உயிரைக் காப்பாற்றிய போது அப்போது எதிரி நம்மை மறக்கிவிட்டுவிட்டால் அந்த தருணத்தில் நாம் பயப்படுகிறோமா இல்லையோ? நம்மை பிடித்து ஆட்டுக்கழுத்து போல் இழுத்துக் கொண்டு சென்று கொல்லப் போகின்றனர் என்று அறிவதால் அந்த தருணத்தில் நாம் கவலைப்படுகிறோமா இல்லையோ? நண்பர்கள் கொல்லப்படும்போது அந்த தருணத்தில் நம் மனதில் பயமா அல்லது தைரியம் இருக்கின்றது? குடும்பத்தினரை கொல்லப் போகின்ற போது உதவி செய்ய முடியாத நிலையில் அந்த தருணத்தில் நம் மனது என்ன உணர்கின்றது? நம்மை கொல்லப் போகின்ற போது உடலின் ஒரே ஒரு பகுதியை மட்டுமே வெட்டி நாம் சத்தம் செய்யும்போது நம் மனதில் என்ன உணர்வு ஏற்படும்? இந்த உலகில் மனிதன் தன் இதயத்தை உணர்ந்தால் அவன் கொலை செய்ய விரும்ப மாட்டான் மற்றும் கொலையிலிருந்து விடுதலை பெற விரும்புவான். தன்னை கொலை செய்யப்படாமல் விடுதலை பெற்றதாக கருதுங்கள். ஒரு நாளில் 12 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் 60 நிமிடங்கள் மென்கொள்ளும் உயிரை விடுதலை செய்ய விரும்பி இதனால் மற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட முடியும். அதை தாமதப்படுத்தாதீர்கள். பிறருக்கு உயிரை விடுவிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். உயிரை விடுவிக்க ஒரு நாளையும் நேரமும் நிர்ணயிக்க வேண்டாம். நாம் அந்த விஷயத்தை அல்லது காரணத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அந்த நேரத்தில் மற்ற உயிர்களை கொலையாளர்கள் ஏற்கனவே கொல்வதற்கான வாய்ப்பு பெற்றிருப்பார்கள். இந்த தெய்வீக பாதையில் அனைத்து நற்கண்களும் அமைதி உள் மனதில் உடலின் உள்ளே இருக்கின்றன. கொல்லும் போது கொஞ்சம் என்று எண்ணாதீர்கள். கொஞ்சம் உயிரை விடுவது எந்த பயனும் இல்லை என்று எண்ணாதீர்கள். அது ஒரு தடையாக மாறாதது உண்டாகாததை எச்சரிக்கவும். நாம் தான் பெரும் உயிரினங்களே உதவப்பட வேண்டியவர்கள். சிறிய உயிரினங்களை ஒரே தடவை பலமாக கொல்வதில்லை. இப்போது நாம் தெய்வீக பாதையில் வாழ்ந்து காய்கறிகள் சாப்பிடுவதை ஆரம்பித்து இருக்கின்றோம். அதுவே ஆரம்பமாக கொலையை நிறுத்துவதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நண்பர்கள் காய்கறி சாப்பிடுவதால் என்ன பயன்? உயிரினங்களை கொல்லாதே என்று கேட்குமானால் அவர்களுக்கு சொல்லுங்கள். மனிதர்கள் இதைச் சொல்வார்கள். உள்ளம் நன்றாக இருக்க வேண்டும். காய்கறி சாப்பிடுவதன் காரணம் என்ன? இவ்வாறு கேட்டு பாருங்கள். உயிரினங்களின் உயிரை இழப்பது அதன் இறைச்சி சாப்பிடுவது சிறந்தது என்று எண்ணுகிறீர்களா? இப்படி செய்யக்கூடிய மனிதனின் உள்ளம் எங்கு உள்ளது? ஒரு நல்ல இதயம் என்பது மனிதன் மற்ற மனிதர்களுக்கு இன்பம் கொடுக்கும் அவர்களின் கவலையை புரிந்து கொண்ட இதயம் ஆகும். ஆனால் எது செய்ய முடியும்? மனிதன் உயிரினங்களைக் கொன்று உணவாக பரிமாறுவதற்கு தயார் ஆகிவிட்டால், கடவுள் மனிதர்களுக்காக உலகில் உண்ண உணவு உருவாக்கிவிட்டார். அது போதுமான அளவு இருக்கின்றது. அதற்குப் பிறகு ஏன் நாம் இரத்தம் சிந்தி உயிருடன் இருந்தவற்றை உணவாக எடுத்துக் கொள்கின்றோம்? எனவே மனிதன் உணர்ந்தால் காய்கறிகள் மற்றும் தாவரங்களை உணவாக எடுத்துக் கொள்ளுங்கள். இது இரத்தம் கொண்ட உயிரினங்களை உணவாக உண்ணும்விட மிகச்சிறந்தது. நீங்கள் தெரிந்துள்ளீர்களா? இந்த வேறுபாடு ஒரு 1000 மைல்கள் தொலைவில் உள்ளது. இன்றைய உலகில் நமக்கு காய்கறிகளை உணவாக எடுத்துக்கொள்வதின் பலன்கள் பற்றி அற்புதமான ஆதாரங்கள் அதிகமாக இருக்கின்றன. காய்கறி உண்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை நேசிக்கும் மனிதர்கள் என்று கூறலாம். மேலும் காய்கறி உண்பது இப்போது ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமாகியுள்ளது. காய்கறிகளை உண்பதில் உடல் நலன் என்றால் அது செய்ய மிகவும் கடினமானதாக இருக்கலாம். இது மனிதனுக்கு ஒரு நன்மையை கொண்டுள்ளது. அது மனிதன் தனது உயிரை இழக்கும் வரை. இரத்தம் கொண்ட உணவுகளை உண்பது ஆரோக்கியம் மற்றும் நோய் ஆகியவற்றுக்கு இடையே விவாதிக்க அல்லது பரிசீலிக்க முடியாதது. உடல் நலக் கொள்கைகள் படி இறைச்சி உண்பது உண்மையில் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது அல்ல. ஆனால் காய்கறிகள் மிகவும் நன்மையானவை.
உணவு மெதுவாக உண்பது உடலுக்கு நன்மை அளிக்கவில்லை என்பது விஞ்ஞானம் மற்றும் பல கண்ணோட்டங்களில் கூறப்பட்டுள்ளது. இங்கே இறைச்சியில் உள்ள இரு வகையான நச்சுக்கள் பற்றி விளக்கப்படுகின்றது. ஒன்று, டோட் பிரான்சில் உள்ள ஒரு ரசாயன நிபுணர் ஒரு செல்லப்பிராணியின் உடலில் ஒரு வகையான நச்சு இருப்பதைக் கண்டறிந்தார். அந்த செல்லப்பிராணி நோயாக இருந்தால் அந்த நச்சு அதன் உடலின் முழுவதும் பரவுகின்றது. மற்றொரு அமெரிக்க தத்துவஞானி மனநிலையில் மிகுந்த மாற்றங்கள் ஏற்படும்போது ஒரு ரசாயன நச்சு உடலின் முழுவதும் பரவுகின்றது என்பதைக் கண்டறிந்தார். கோபம் மற்றும் கவலை ஆகியவற்றின் போது உடல் உமிழும் பசுமை மற்றும் சிவப்பு நிறம் எப்போதும் மாறுபடும். ஒருவரின் மூச்சு ஒரு குழாயின் மூலம் வெளியிடும்போது அவர் சாந்தியான நிலைமையில் இருந்தால் வெளியேறும் மூச்சில் எந்த மசாஜு அல்லது உட்கார்ந்த நச்சுகள் இல்லை. ஆனால் கோபமுற்ற போது அதன் மூச்சில் சிறிது நச்சுகள் உள்ளது. இதன் மூலம் நாங்கள் அறிந்திருப்பது, ஒருவர் கவலைப்படும்போது அந்த நச்சுகள் குழாயில் மஞ்சள் நிறம் காணப்படும். கோபம் அல்லது வெறுப்பின் போது அதன் நச்சு பச்சை நிறம் காணப்படும். அதனால் ஒரு அறிவியலாளர் அந்த பச்சை நிறத்தை மிருகங்களுக்கு ஊசி போட்டபோது அந்த மிருகத்தின் ஒழுங்கு உடனே மாற்றப்பட்டது. பிறகு அந்த சோம்பல் நிறத்தை ஊசி போட்டபோது அந்த மிருகம் இறந்து போய்க் கொதண்டது. ஒரு குழந்தை தனது தாயின் செருக்கில் பாலை குடிக்கும்போது அந்த நேரத்தில் தாய் கோபமான நிலையில் இருந்தால் குழந்தை உடல் நலன் குறைவாக இருக்க முடியும். இதனால்தான் நாம் உணர முடிகின்றது, நாளுக்கு நாள் இறைச்சி உண்பது நன்மையோ அல்லது தீமையோ என்பதை. இந்த காலகட்டத்தில் மருத்துவர்கள் செய்யும் ஆய்வுகளின் மூலம், மைக்ரோஸ்கோப்பின் மூலம் மாம்சத்தில் அனைத்து வகையான கொசுக்களும் உள்ளன என்பது தெரியவந்துள்ளது. இக்கொசுக்கள் அனைத்தும் விஷமிக்கையான வகைகள் ஆகும். அவை மனிதர்களுக்கு நோய் உண்டாக்கி மரணத்திற்கு வழிவகுக்கின்றன. ஆய்வுகளில் மட்டுமன்றி பசுவின் மாம்சம் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தும் கொசுக்களைக் கொண்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மற்றொரு வகையான காற்று நோய்கள் அதிகமாக மது பருகுவதால் ஏற்படும் எனக் கருதப்படுகிறது. ஆனால் அது உண்மையில் மாம்சம் உண்ணும் பழக்கத்திற்கு அத்தியாவசியமாக அமைந்துள்ள நோய்கள் ஆகும். மாம்சம் உண்ணுவது மூத்திரத்தில் அமோனியாவின் அளவை கூட அதிகரிக்கக்கூடும். இதன் மூலம் இரத்த ஓட்டம் சமமாக இல்லாமல் மூளைச் சுழற்சி சரியாக இயங்காமல் போகும். இதுவே சூரிய நோய், பன்றிக் குமட்டல் ஏற்பட காரணமாகும். மாம்சம் உண்ணுவது உடலின் புற்றுநோய் எதிர்ப்பு திறனைக் குறைப்பதும் ஆகும். இங்கு நமது நோக்கம் மருத்துவர்களை பாராட்டுவது அல்ல, மாம்சம் உணவாக சாப்பிடுவதன் தீமையைச் சுட்டிக்காட்டுவது மட்டுமே. கூடவே பருப்புகளின் மாம்சம் மிகவும் வெப்பமான அல்லது குளிரான பருவத்தில் அதிக விஷம் சேர்க்கும். இங்கு நாங்கள் சைவ உணவுகளை உட்கொள்ளுவதன் பயன்களைப் பற்றி விளக்குகிறோம். உணவு மற்றும் பானம் நமது உடலுக்கான ஆரோக்கியத்திற்காகவே ஆகின்றன. எனவே நாம் எப்போதும் வைட்டமின்களால் நிரம்பிய உணவுகளை தேர்வு செய்து நமது சக்தியை அதிகரிக்க வேண்டும். சக்தி சூரிய ஒளியிலிருந்து வருகிறது மற்றும் பூமியில் உள்ள செடிகள் என்பவை சூரிய ஒளியில் இருந்து சக்தி பெறும் உயிரினங்கள் ஆகும். செடிகளின் வகைகளில் பழங்கள்தான் அதிக சக்தியை சூரிய ஒளியில் இருந்து பெறுகின்றன. இறைச்சியில் இந்த வைட்டமின்கள் உள்ளனவா என்று ஆய்வு செய்யும் போது அதில் புரதம், சர்க்கரை, உப்பு மற்றும் பல வேறு பொருட்கள் உள்ளன. அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் இறைச்சியில் உள்ள வைட்டமின்களை உள்ளடக்கியவையாகும். மேலும் அவை இறைச்சியுடன் ஒப்பிடுகையில் எளிதாக ஊட்டப்படுகின்றன. பருப்புகளில் சுமார் 40% புரதம் உள்ளது. ஆனால் இறைச்சியில் 20% மட்டுமே உள்ளது. இறைச்சி உடலில் சித்திரவதை ஆகும். ஆனால் பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் ஒப்பிடுகையில் அவை மிகவும் வேறுபடுகின்றன. ஆகவே நாம் உணவுகளைத் தேர்ந்தெடுக்கும் போது சுத்தமான மற்றும் நிலையான பொருட்களை தேர்வு செய்ய வேண்டும். உலகில் உள்ள அனைத்து செடிகள் மற்றும் தாவரங்களும் மிகவும் சுத்தமானதும் சாப்பிடுவதற்கு நல்லதும் ஆகும். மனிதர்கள் இரத்தத்தை சாப்பிடுவது ஏன் வேண்டும்? காய்கறிகளை சாப்பிடும் மற்றும் இறைச்சி சாப்பிடும் மனிதர்களை ஒப்பிடும்போது காய்கறிகளை சாப்பிடும் மனிதர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் வாழ்வார்கள். ஆனால் இறைச்சி சாப்பிடும் மனிதர்கள் விரைவில் வயதாகிவிடுவார்கள். காய்கறி சாப்பிடும் மனிதர்களுக்கு பெண்களுக்கு குறைவான ஆர்வம் உள்ளது. ஆனால் இறைச்சி சாப்பிடும் மனிதர்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளது. காய்கறி சாப்பிடும் மனிதர்களின் எண்ணம் தெளிவாகவும் அமைதியாகவும் விரைவாகத் தூண்டப்படுவதாகவும் இருக்கும். ஆனால் இறைச்சி சாப்பிடும் மனிதர்களின் எண்ணம் மந்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கும். காய்கறி சாப்பிடும் மனிதர்களின் இரத்தம் வெள்ளை ஆகவும் அவர்கள் பொறுமையாகவும் இருக்கும். ஆனால் இறைச்சி சாப்பிடும் மனிதர்களின் இரத்தம் கழிவு நிறத்திலும் அவர்கள் பொறுமையற்றவர்களாகவும் நோய்கள் தாக்குவதற்கு எளிதாகவும் இருக்கும். உலகளாவிய விளையாட்டு சாதனைகளில்
உன்னதமான நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் வீரர்கள் காய்கறி சாப்பிடுவோர் ஆகும். ரஷ்யா மற்றும் ஜப்பான் இடையிலான போர் குறித்து ரஷ்யா தோல்வியடைந்தது, ஏனெனில் அவர்கள் ஜப்பானுடன் ஒப்பிடும்போது அதிக நேரம் தாங்க முடியவில்லை. ஜப்பான் காய்கறிகள் சாப்பிடுவதால் சக்தி வாய்ந்தவர்கள். ஆகவே சிலர் கூறுகிறார்கள், அந்த போர் காய்கறி சாப்பிடுவோருக்கும் இறைச்சி சாப்பிடுவோருக்குமான போராக இருந்தது என. எவ்விதமான துறையிலும் வெற்றி பெற விரும்பினால் நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் பெற இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்தி காய்கறிகளை சாப்பிடுங்கள். கொலையை நிறுத்தி காய்கறிகளை சாப்பிடுவது எந்த மதத்தின் கற்றல் அல்ல, அது மனிதாபிமானத்தின் ஒரு கொள்கை மட்டுமே. மனிதர்கள் இறைச்சி சாப்பிடுவது அதற்காக எந்த குற்றமும் தண்டனையும் இல்லாத காரணத்தால்தான். இதனால் எந்தவொரு நாடும் சட்டங்களின்றி இருந்தால் என்ன நடக்கும் என்பது நாம் நினைக்க வேண்டும். நாம் இதயம் முழுவதும் உணர வேண்டியது என்னவெனில், கொல்லாமல் வெறும் காய்கறிகளை போதுமான உணவாக உண்ண வேண்டும், ஏனெனில் அது சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான தருணத்தில் மனிதர்கள் நல்லவை செய்யாதிருக்கும்போது, அவர்களின் உடல் மனிதராக மாறாமல் போகும்போது, ஏன் அது என நினைத்துப் பார்க்கவும், அல்லது மற்றவர்களை குற்றம் சாட்டாதிருக்கும்போது, அப்போது மனிதராக உருவாக விரும்பும் ஒருவர் மனிதராக பிறந்த பின்னர் மட்டுமே அறிந்திருப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னர் அது மனிதராக இருக்கவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்களா? ஆகவே நாம் கொல்லும் அனைத்து உயிரினங்களும் ஏற்கனவே நம்முடன் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்திருக்கும். மனித அறிவு ஒரு தோட்டத்தைப் போன்றது. அங்கு செடிகள் வளர்ந்து அதன் முடிவுகள் நல்லது அல்லது இல்லாமல் இருக்குமா என்பது விதைகளின் வகையின் மேல் இருக்கின்றது. கொல்வதற்கு மனது முடிவை எடுக்கும் பொழுது அது தோட்டத்தில் விதை நடக்குமாறுதான். அங்கு விதைகள் ஒரு சுழற்சி முறையை கடந்து போகின்றன. இந்த உலகில் எதுவும் காரணம் இல்லாமல் நடைபெறாது. வாழ்ந்தாலும் இறந்தாலும், பணக்காரமாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அது தொடர்ந்து இருக்கும். அது ஒரு இடம் அல்லது நாட்டில் அமைதி கிடைக்கும் அல்லது அழிவை ஏற்படுத்தும் என்பதை குறிக்கின்றது. இது அனைத்தும் காரணங்களால் நிகழ்கின்றது. இது போல ஒரு கணக்கைச் செய்யும்போது 1 கூட்டும் 1 2, 2 கூட்டும் 2 6 என்று ஒரு கோட்பாடு இருக்கின்றது. ஒரு காரணம் இருந்தால் அதற்கான முடிவு இருக்க வேண்டும். சில நேரங்களில் அது சமநிலை இல்லாமல் இருக்கலாம். முடிவு வேகமாக அல்லது மெதுவாக வருவது மட்டுமே முக்கியம். ஒரு காரணம் உருவாக்கும் ஒருவர் தனது இறுதி வரை எந்தவொரு விளைவையும் பெறமாட்டார். இது குடும்பம் அல்லது மரபினால் ஏற்படுகிறது. சிலர் செய்யும் பாவங்களுக்கு சமநிலைப்படுத்துவதற்கு நல்லதைச் செய்கிறார்கள். விளைவுகள் இருப்பினும் அது அந்த காலத்தில் மட்டுமே வழங்கப்படும். காரணத்திலிருந்து வரும் விளைவுகளில் சிலது இறுதியில் அல்லது அடுத்த உயிரில் அனுபவிக்கப்படலாம். பலவற்றைக் காண்பது விளைவுகளைப் பார்க்க முடியாது என்பதால் எதுவும் நாம் என்னவாக இருக்கின்றது. அந்த விளைவு ஒரு காகிதத்தின் அடுக்கு போல இருக்கிறது, ஆனால் நம்முடைய அறிவு மற்றும் விழிப்புணர்வு அதன் மீது அடைந்துள்ளதில்லை. உயர்ந்த விழிப்புணர்வுள்ள ஒருவர் அவன் கடந்த மற்றும் வருமோ எனும் நிலைகளையும் அறிந்திருப்பான். அறிவு என்பது ஒரு நபர் அறிந்தவரை மட்டுமே உள்ளது, ஏனெனில் அதற்கு ஒரு எல்லை உள்ளது. நாம் அறிவியல் மற்றும் தத்துவத்தை ஆராயும் நபர்களை ஊக்குவிப்பது, ஆனால் அறிவியல் கடவுளின் வழியை தாழ்வு செய்ய பயன்படுத்தக்கூடாது. அறிவியல் முயற்சியில் சாட்சியங்களை விரும்புகிறது, ஆனால் அவர்கள் எந்த முறையில் ஆராய்ச்சி செய்கிறார்கள்? மேம்பட்ட சாதனங்கள் பயன்படுத்தினாலும் அது கண், காது, மூக்கு, வாயும் தலைவையிலிருந்து விலக முடியாது. இந்த முகத்தை பயன்படுத்த முடியுமா? உதாரணமாக, மலம் குப்பையான வாசனை படைக்கின்றது, ஆனால் நாய்கள் அதை சாப்பிடுவதில் ஆர்வமாக இருக்கின்றன. இதிலிருந்து நாம் உணர்கிறோம், நாக்கு எந்த தரத்தையும் இல்லாமல் இருக்கின்றது, அதனால் ஏன் மேலும் ஆராய வேண்டும்? நாய்கள் மனிதர்கள் செமியாத வாசனைகளை உணர முடியும், ஆனால் மனிதர்கள் அதேவாறு செய்ய முடியாது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், அறிவியலின் பதிலாக இது மட்டும் முகத்தை பயன்படுத்துவதான். நாம் அறிவியலின் கருத்தை உண்மையானதாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் விண்வெளியில் உள்ள திடப்பகுதி மிகவும் பெரியது, மனிதன் அங்கே மிகவும் சிறியது, இல்லாதது போல். அதனால் பதில், மனிதனுக்கு ஒரு எல்லை உள்ளது என்பது. உயர்ந்த விழிப்புணர்வுடன் மட்டும் ஒருவர் உலகில் உள்ள அனைத்து பிறப்புகளையும் நேரடியாகப் பார்ப்பதற்கு முடியும். கண்கள் மூலம் காண முடியாது என்று மட்டும் சொல்ல முடியும். கேள்வி என்னவெனில், இப்படி இருக்கின்ற மனிதர்கள் என் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அதற்கான பல சாட்சிகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. தேவையானவர்கள் ஆன்மீக பாதையில் அதற்கான ஆசை வைத்து சாட்சி வேண்டுமானால் அவர்கள் எப்போதும் திருப்தியடைய மாட்டார்கள்.
ஆன்மீக பாதையின் சாட்சியை எதிர்பார்ப்பவர்கள் எப்போதும் திருப்தியடைய மாட்டார்கள். நம்புகிறீர்கள் அல்லது நம்பவில்லை என்றால் அது உங்களின் விருப்பம், ஆனால் அந்த சாட்சியை ஏன் இன்னும் காத்திருப்பது? மனிதனின் சுற்றுலா விளைவின் காரணமாகும். மனிதன் நம்பவில்லை என்று அல்ல, அவர் நிறுத்தினாலும் அது தொடர்ந்து நடைபெறுகின்றது. மனிதன் முன்னிலையில் பார்க்கும் விஷயங்களால் அவருக்கு பின்விளைவாக மோசமான ஒரு முடிவை பெற்றுவிட்டார். கஷியன். மனிதன்